உங்களோட ஃபேஸை அழகா, ஸ்ட்ரக்சரா, சிமெட்ரிக்கலா, செக்ஸியா மாத்துறதுக்கு இந்த ட்ரிக்ஸை மட்டும் ஒரே ஒரு ட்ரிக்கை மட்டும் பயன்படுத்துங்க. ரொம்பவே சூப்பரா உங்களோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் நீங்க வந்து மேல் மாடல்ஸ்லாம் எப்படி அழகா இருக்காங்க, ஃபேஷியல் வந்து ஃபேஷன் ரிலேட்டடா வீடியோ கன்டென்ட் போடுறவங்கலாம் எப்படி அவங்களோட ஃபேஸ்லாம் வந்து சூப்பரா இருக்கு, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த வீடியோவில் வந்து அதை கிளியர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யாராவது செம்ம ஃபேஷியல் ஸ்ட்ரக்சரோட அழகாக இருக்காங்க அப்படின்னா, ஸோ அது வந்து ஜெனட்டிக் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறது மூலமா நம்மளோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சரையும் வந்து சிமெட்ரிக்கலாக மாற்ற முடியும். அது என்ன அப்படின்னா, ஸோ அதோட பேர் தான் வந்து மியூவிங். ஸோ மியூவிங் அப்படிங்கிறது வந்து நம்மளோட இந்தியன் கல்ச்சரில் வந்து அவ்வளோக்கா வந்து பாப்புலர் ஆகல. பட் வெஸ்டர்ன் கல்ச்சரெலாம் வந்து அது செம்ம பாப்புலர். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நீங்கள் வந்து மச்சான் மியூவிங் அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் வாட் என்னடா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மியூவிங் அப்படிங்கிறது அவ்வளோ ரீச் ஆகல. பட் அதோட எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ மியூவிங் அப்படின்னா என்ன, ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாட் இஸ் மியூவிங். ஸோ மியூவிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்மளோட டங்கை வந்து இப்போ நம்ம நார்மலாக இருக்கிறப்ப நம்மளோட மவுத்தில் வந்து எங்கே வச்சுருப்போம், ஜஸ்ட் 1 மினிட் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். பண்ணியாச்சா? ஸோ நம்மளோட ரூஃபுக்கு கீழே வச்சுருப்போம். நம்மளோட டங்கை வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து எப்படி வச்சுருப்போம் அப்படின்னா, ஸோ இதுதான் மவுத் அப்படின்னா, ஸோ நம்மளோட டங்க் வந்து இந்த இடத்துல இப்படி வந்து அலைன் பண்ணி வச்சுருப்போம். மியூவிங் அப்படிங்கிறது நம்மளோட டங்க் வந்து நம்மளோட அப்பர் லேயரில் வந்து ஹோல்டு பண்ணுறது தான் மியூவிங். ஸோ இதை முதல்ல வந்து கொண்டு வந்தவர் டாக்டர் மைக் மியூ. ஸோ அவர் வந்து தான் சொன்னார் மியூவிங் பண்ணுறது மூலம் நம்மளோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ நெக்ஸ்ட்டு மியூவிங்கோட பெனிஃபிட்ஸ். மியூவிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ நம்மளோட மவுத் பிரீத்திங் வந்து கண்ட்ரோல் ஆகி நம்ம வந்து நோஸ் வழியாக ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்படி பண்ணுறது நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. ரெண்டாவது விஷயம், நம்மளோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் வந்து சிமெட்ரிக்கலாக மாற ஸ்டார்ட் ஆகிரும். மியூவிங்னால இந்த 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் பார்க்குற மேல் மாடல்ஸ் சிமெட்ரிக்கலாக ஃபேஸ் இருக்கவங்க எல்லாமே வந்து ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்பிடாதீங்க. அவங்க வந்து மியூவிங் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா மியூவிங் வந்து கரெக்டாக வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால மட்டும்தான் அவங்களோட ஜாலைன் வந்து சிசல்ட்டாக அழகாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட ஜாலைனையும் வந்து சூப்பராக சிசல்ட்டாக மாற்றுறதுக்கு இந்த 2 விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட பாடி ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பாடி ஃபேட்டை அதிகமாக வச்சுருந்தாலே உங்களோட கன்னத்தில் வந்து டபுள் சின் போடுறது, இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வரும். உங்களோட பாடி ஃபேட்டை நீங்கள் கம்மி பண்ணாலே உங்களோட ஜாலைன் வந்து எப்படி வந்து நேச்சுரலாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ரியலைஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் லீனாக இருக்கீங்க, நார்மல் உடம்போட இருக்கீங்க, பட் இருந்தாலும் என்னோட ஜாலைனை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மியூவிங் அப்படிங்கிற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி மியூவிங் அப்படிங்கிறது நம்மளோட அப்பர் லேயர்ல வந்து நம்மளோட டங்கை வந்து பொசிஷன்ல ஹோல்டு பண்றது தான் மியூவிங். இந்த இமேஜ்ல காட்டுற மாதிரி. ஸோ அந்த மியூவிங்கை கரெக்டான வேலை பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா தான் ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். எத்தனை நாளில் தெரியும் அப்படின்னா, ஸோ நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்காக ஒரு 4 மந்த்ஸாக வந்து மியூவிங் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 3 to 4 மந்த்ஸில் வந்து ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் தாண்டினதுக்கப்புறமேட்டு ஓரளவுக்கு வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ மியூவிங்கை கரெக்டான டெக்னிக்ஸில் ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய எக்கச்சக்கமான வேஸ் இருக்குது. யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா வரும். பட் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சது, பட் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்த மியூவிங்கோட டெக்னிக்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்பர் 1 சிப் ஆஃப் வாட்டரை எடுத்து நம்ம அதை வந்து முழுங்குறப்ப நம்மளோட டங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்பர் பொசிஷன் வந்து போயிடும். அதை அப்படியே ஹோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸோ ப்ராப்பர் மியூவிங் வந்து ஃபினிஷ்ட். 2 டெக்னிக், உங்களோட டங்கை வந்து மேலே வச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு நாய்ஸ் வந்து எழுப்பணும். இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்மளோட டங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்பர் லேயரில் போயிடும். ஸோ அதை வந்து அப்படியே ஹோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த டெக்னிக்லேயும் மியூவிங்கை வந்து கரெக்டாக பண்ணி முடிச்சிட முடியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மியூவிங்கை வந்து நீங்கள் வந்து கரெக்டான வேலை பண்ணணும். ஸோ அட்வான்டேஜஸ்லாம் நான் சொல்லிட்டேன். டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. எல்லா ஒரு விஷயத்துக்கும் வந்து டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். இதை நீங்கள் கரெக்டான வேலை பண்ணாட்டி மட்டும்தான் இந்த டிஸ்அட்வான்டேஜ்லாம். மற்றபடி நம்ம கரெக்டான வேலை பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லுமே வந்து அட்வான்டேஜஸ் தான். டிஸ்அட்வான்டேஜ் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஸோ எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் பண்ணாதீங்க. என்னென்ன மிஸ்டேக் வந்து நம்ம ஃபர்தராக வந்து மியூவிங்கில் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு வந்து வீடியோ வேணும் அப்படின்னா ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மியூவிங்னா என்னன்னு பார்த்தாச்சு, மியூவிங்கை வந்து எப்படி ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ மியூவிங்கோட பெனிஃபிட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ மியூவிங்கை பற்றி ஓவரால் அண்டர்ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து பயன்படுத்தி ஸோ உங்களோட ஃபேஸையும் வந்து சிமெட்ரிக்கலாக ஜாலைனை வந்து சிசல்ட்டாக வந்து மாற்றுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஒரு 1 வீக் ஒரு 2 வீக்ஸ் வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ரிசல்ட்டு தெரியலன்னு விட்டுறாதீங்க. ஸோ மியூவிங் வந்து ப்ராசஸ் ரிசல்ட் தெரிய கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் டைம் வந்து அதை ரெகுலராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும்.
இந்த வீடியோவில் வந்து ஏதோ உங்களுக்கு ஒரு வேல்யூ நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நினச்சா மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி ரெகுலரான கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.